Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics யூனிட் எக்ஸசைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் யூனிட்டுக்கு உள்ளது. ஓகே, கொஸ்டின் ரைட் பண்ணாமல் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பேஸ்ட் பண்ணலை கொஸ்டின்னு, டைரெக்டாக புக்கை வச்சு ஆன்சர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீ வந்து பக்கத்தில் புக்கை வச்சு கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிக்க. ஏன்னு ஒரு செட்ஸ் கொடுத்துருக்கு, ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கு. 9, 10, 11, 12 அப்படி 13, 14, 15, 16, 17 வரைக்கும் கொடுத்துருக்குடா தம்பி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கு? ஃபங்க்ஷன் வந்து எஃப் இஸ்ட்டு ஏ டென்ஸ் டு என். ஏன்றது ஒரு செட்டு கொடுத்துருக்கு. என்னன்றது என்னது? நேச்சுரல் நம்பர். ஓகே, குட், ரைட்டு. அப்போ எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதில் எஃப் ஆஃப் என் அப்படின்னு கொடுத்து த ஹையஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் n பிலாங்ஸ் டு ஏன்னு கொடுத்துருக்கு. புரியுதா சொல்கிறது? இதுதான் அதில் உள்ள கீவேர்டு, கவனிக்கணும். இப்போ 9க்கு வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா என்னென்ன வரலாம்? 1 வரும், 3 வரும், 9 வரும். அப்படி தானே? ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம், பிரிச்சிட்டோம் அப்படின்னா. இதில் ப்ரைம் ஃபேக்டர் அப்படின்றது ஹையஸ்ட்டுன்னு வேறு கேட்டிருக்கு. ப்ரைம் ஃபேக்டர்ன்றது 3 ப்ரைம் நம்பரில் வராது, சாரி 1 வராது. அப்போ 3ன்றது தான் என்னது? ஹையஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர். அப்போ 9க்கு என்ன கிடைக்கிது? 3 அப்படின்னு கிடைக்கிது. சொல்கிற புரியுதா? 9க்கு என்ன கிடைக்கிது? 3 அப்படின்னு கிடைக்கிது. பார்த்து பொறுமையாக. 9க்கு வந்து 3. நெக்ஸ்ட்டு 10க்கு என்ன வரும் பாரு. 10க்கு போட்டின்னா இப்படி போட்டு பார்க்கையில் 1 வரும், 2 வரும், 5 வரும், 10 வரும். ப்ரைம் ஃபேக்டர்னு சொல்லியிருக்கிறது ஹையஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர். அப்போ 5ன்றது ப்ரைம் நம்பர் தான். அப்போ 5, 10,5 அதான் ஹையஸ்ட்டு ப்ரைம். சரி தானே சொல்கிறது? பார்த்துக்கோ. 5. நெக்ஸ்ட்டு தம்பி 11 11 1 11 சார் 11 தான் போட முடியும். 11 வரலாம், 1வது டேபிளில் வரும், இல்லை 11 டேபிளில் வரும். அப்போ ஹையஸ்ட் ஃபேக்டர் வந்து 11 தான். சரியா சொல்கிறது? அதை பார்த்துக்கோ, வேறு எதுலையும் வராதில்ல. ஹையஸ்ட்டு வந்து 11. சரி, அப்போ இதில் 11,11 அப்படின்னு அர்த்தம். 11,11 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு 12க்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு 12னா 12க்கு இருக்குது. 12க்கு போடையில் பார்த்து போட்டுப்பார். 12க்கு போடையில் பார்த்து பெருமையாக போடு. 12 அப்படின்னு போட்டினா 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும், 6 வரும், 12 வரும். சரிதானே? அப்போ இதில் வந்து ப்ரைம் நம்பர்னு எடுத்தால் இது ப்ரைம் நம்பர், இதுவும் ப்ரைம் நம்பர். சரிங்களா? ஹையஸ்ட்டு ப்ரைம் சொல்லி என்ன வந்துருச்சு? 3 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ 12க்கு என்ன வந்துருச்சு? 3 வருது. பார்த்து நிதானமாக. 12க்கு 3. நெக்ஸ்ட்டு 13க்கு 13 தான் வரும். 14க்கு என்ன வரும் பாரு. 14க்கு என்ன வரும் பாரு. 14 போடுறோம், பெருசாக வரும். பார்த்து 1 வரும், 2 வரும், அடுத்து என்ன வந்துடும்டா தம்பி? 7 வரும், அடுத்து 14 வரும். அப்போ இதில் வந்து 7ன்றது ப்ரைம் நம்பரு, ஹையஸ்ட் ப்ரைம். ஓகே, நெக்ஸ்ட்டு 15 வரும். அப்போ 15 வரையில் பார்த்து 1 வரும், 3 வரும், 5 வரும். சரிதானே சொல்கிறது? 15 வரும். இப்போ ப்ரைம் வந்து ஹையஸ்ட் ப்ரைம் 5 அப்படின்றத நான் வச்சுக்கோ. சரிங்களா? ரைட். அப்போ 15,5. நெக்ஸ்ட்டு 16க்கு வரணும். நெக்ஸ்ட் என்ன வரணும்? 16க்கு வரணும். 16க்கு என்ன வரும் அப்படின்னு போட்டுப்பார். 16க்கு 1 வரும், 2 வரும், 4 வரும், 8 வரும், 16 வரும். அப்போ இது ப்ரைம் ஃபேக்டர்ன்றல ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர்னு சொல்கிறது என்னது? 2 அப்படின்னு அர்த்தம். 17க்கு என்ன தான் வந்துடும்? 17 தான் வரும். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் இந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் அப்படின்றதில் எழுதியிருக்கேன். இதை வேணால் எஃப்னு நேம் பண்ணிக்க. புரியுதா சொல்கிறது? கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செஞ்சு பார்த்துக்க. ஆன்சரு கரெக்டானு பார்த்துக்க. புக்கில் வெரிஃபை பண்ணிக்க, நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட், தேங்க்யூ.